மொத்தம் 10 பீஸ் இருக்குது. இது பார்த்தோம்னா எல்லாமே 4G ஃபோன் தான். அப்படியே ஓன கண்டிஷன் சொல்லிடுறேன். இது பார்த்தோம்னா எம்ஐயில் வந்து நோட் 11 எம்ஐ நோட் 11. இது பார்த்தோம்னா பேக் டோர் மட்டும் லைட்டாக சின்ன கிராக் மாதிரி இருக்குது. ஒர்க்கிங் பார்த்தோம்னா எல்லாமே பக்காவாக இருக்குது. 6GB ரேமு, 64GB ஸ்டோரேஜ், டிவைஸு ப்ளஸ் அதோட IMEI பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா எம்ஐயில் வந்து நோட் 8 ப்ரோ. பேக் பேனல் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் வந்து சரியாக ஆகாத மாதிரி இருக்குது. 8GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ். ஒர்க்கிங் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா எம்ஐயில் வந்து K20. இது பார்த்தோம்னா பவர் பட்டன் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த வெளியே வர பட்டன் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். 6GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ். எம்ஐயில் வந்து K20. நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா மோட்டோவில் வந்து மோட்டோ G22 4GB ரேமு, 64GB ஸ்டோரேஜ். எல்லாமே பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா எம்ஐயில் வந்து நோட் 11. இது பார்த்தோம்னா 6GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ். ஒர்க்கிங் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இது பார்த்தோம்னா ஓப்போவில் வந்து A15. என்னோடய கண்டிஷன் பார்த்தோம்னா டிஸ்பிளே மட்டும் லைட்டாக கார்னரில் இந்த சைடு ஷேடு இருக்கும். இருக்குது. ஒர்க்கிங் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா எம்ஐயில் வந்து A2. இது ஒர்க்கிங் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. MI 9A. இது வந்து 2GB ரேமு, 32GB ஸ்டோரேஜ். இது எல்லாமே பக்காவாக இருக்குது. கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குது. இது பார்த்தோம்னா சாம்சங்கில் வந்து A20s. இதோட கண்டிஷனும் பார்த்தோம்னா எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒர்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். இது வந்து விவோவில் வந்து Y91. இது பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான். டிஸ்பிளே வந்து கார்னரில் மட்டும் லைட்டாக ஷேடு இருக்கும். ஆனால் ஒர்க்கிங் பார்த்தோம்னா எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம கொடுக்குற விலை பார்த்தோம்னா ஒரு பீஸ் உங்களுக்கு ஆவரேஜாக 3300 ரூபா வரும். மொத்தம் 33,000 ரூபா வருது. வேணுங்கிற மாதிரி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.